ஹாய் தோழா அண்ட் துளியிலே இன்றைக்கி நாள் எப்பவும் போல் பிளாக் காஃபியோட ஸ்டார்ட் ஆகிருச்சு. ஸோ நம்மளுடைய பிளாக் காஃபி போட்டு குடிச்சிட்டு ஜிம்முக்கு கிளம்பியாச்சு. ஜிம்மில் இன்றைக்கி பேக் ஒர்க் அவுட்டு. சரி என்ன ஒர்க் அவுட்டுன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ புதுசாக பார்க்குறீங்கன்னா நான் யாருன்னு சொல்லிடுறேன். என்னோடய பேர் மதன்ராஜ். இது நான் என் லைஃப்பை ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணுற ஜேர்னியில் டே 6. ஸோ இந்த ஜேர்னியில் நீங்கள் என்னோட ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னா வீடியோ தொடர்ந்து பாருங்கள். அண்டு வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், அண்டு ஷேர் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இன்றைக்கி பேக் டேயில் வார்ம் அப் எப்போவும் ரெகுலராக போட்டுக்கோங்க. வார்ம் அப் பண்ணுறது தான் பெஸ்ட்டுன்னு நான் எப்போவுமே சொல்லுவேன். ஸோ அதுக்கப்புறம் பேக் ஒர்க் அவுட்டில் ஃபஸ்ட்டு புல்லப்ஸு. புல்லப் நீங்கள் மேக்ஸிமம் எவ்வளோ கவுண்ட் அடிக்க முடியும். செகண்ட் லேட் புல் டவுன் போடுவேன். லேட் புல் டவுன் மேக்ஸிமம் வெயிட் எவ்வளோ வெயிட் நீங்கள் புஷ் பண்ண முடியுமோ நீங்கள் புல் பண்ணிடுங்க. மேக்ஸிமம் வெயிட் போட்டுருங்க. நான் மேக்ஸிமம் வெயிட் இதில் 60 kg வரைக்கும் போட்டிருக்கேன். லேட் புல் டவுன் நான் 4 செட் போடுவேன். 4 செட்டு 15, 12, 10, 8 அது கவுண்ட் அந்த கவுண்டில் போட்டுருவேன். ஸோ நீங்கள் 3 செட் போடலான்னு போடுங்க, பெஸ்ட்டாக போடுங்க. ஆனால் மேக்ஸிமம் எஃபர்ட்டில் போட்டுருங்க. அடுத்து 3வது வேரியேஷன் பார்பல் ரோயிங். பார்பல் ரோயிங் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஒர்க் அவுட்னு நான் சொல்லுவேன். இது ஒரு 3 செட்டு. ஒன் ஹேண்ட் கேபிள் ரோயிங். ஒன் ஹேண்ட் கேபிள் ரோயிங் இது 3 செட். அப்புறம் போட்ட ஒர்க் அவுட்லாம் எடுக்க முடியல. ஏன்னா மொபைல் தூங்கிட்டான். ஸோ அவனை தூக்கிட்டு வீட்டுக்கு அவனுக்கு கொஞ்சம் சார்ஜ் போட்டு அப்படி நம்ம தாவர சகோதரர்களுக்கு இன்றைக்கி தண்ணி ஊற்ற மறந்துட்டேன். ஸோ ஆஃபீஸ் கிளம்பிட்டு அவங்களுக்கு கொஞ்சம் தண்ணியை ஊற்றி அவங்கள கொஞ்சம் முழிப்பு தட்டி எழுப்பி விட்டாச்சு. ஸோ அவங்க கொஞ்சம் இந்த ஸ்ப்ரே நான் இன்றைக்கி டிமார்ட்டில் வாங்கி பார்த்துருக்கீங்களா? முந்தின வீடியோ பார்ங்கன்னா அதை பார்த்துக்கோங்க. அந்த வீடியோவில் தான் நம்ம இந்த ஸ்ப்ரே பாட்டில் வாங்கியிருந்தோம். ஸோ அந்த ஸ்ப்ரேயை வச்சு அவங்களுக்கு அடிச்சு விட்டு அவங்களுக்கு கொஞ்சம் குளிப்பாட்டுவோம். அதில் நம்மளுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். அப்புறம் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு ஆஃபீஸ் கிளம்ப. ஸோ அதனால தான் வேகமாக கிளம்பிட்டுருக்கேன். ஆஃபீஸ் போய்ட்டு இன்றைக்கி காலைல பிரேக்ஃபாஸ்ட்டு என்ன சாப்பிட்டேன்னு சொல்லி காமிக்கல. ஸோ மதியம் கொஞ்சம் டைம் இருந்தது, லஞ்ச் டைமு. ஸோ அந்த லஞ்ச் டைமுக்கு வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு சரி குக் பண்ணி அதை ஒரு வீடியோ எடுத்துடலான்னு சொல்லிட்டு குக் பண்ணுறேன். ரெகுலராக நான் வெஜ்ஜு எடுப்பேன். அண்ட் ப்ரோட்டீனுக்கு 1 முட்டை எடுப்பேன். இல்லைனா சிக்கன் எடுப்பேன். இல்லைனா சோயா சங்க்ஸ் எடுப்பேன். ஸோ இன்றைக்கி சிக்கனு காய்கறி தான். ஸோ காய்கறி இருந்த காய்கறிகளை வச்சு ஸோ நெக்ஸ்ட் போதும். அப்புறம் இன்றைக்கி சிக்கன் தான் மெயின் ப்ரோட்டீனாக எடுக்கேன். சிக்கன் இந்த காய்கறி இதெல்லாம் மொத்தமாக சமைச்சி வச்சுருவேன். சமைச்சி வச்சுட்டு நைட்டுக்கு லஞ்சுக்கு 2க்குமே நான் செப்பரேட் பண்ணி வச்சுருவேன். தேவையான நம்ம தக்காளி, வெங்காயம் அவங்கள போட்டு இப்படி ஒரு வதக்கு, அப்படி ஒரு வதக்கு அவங்கள போட்டுக்கோங்க. அதுக்கடுத்து தேவையான உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு தேவையான பொடிகள் நான் கரம் மசாலா, வத்தப்பொடி, சால்ட்டு அதை கொஞ்சம் சேர்ப்பேன், நல்லாயிருக்கும். அப்புறம் லஞ்ச் ரெடி ஆகிடுச்சு. லஞ்சு கொஞ்சம் சாப்பிட்டுட்டு ஆஃபீஸ் கொஞ்சம் இன்றைக்கி கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஸோ லேட்டான பரவாயில்ல. நம்ம என்றைக்குமே யூஸ் பண்ணுற பொருளை நம்ம வாஷ் பண்ணி வைக்கிறது ஒரு குட் ஹேபிட் அப்படிங்கிறது நான் நம்புகிறேன். ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுற சாப்பிட்ற பொருளெல்லாம் நீங்கள் வாஷ் பண்ணி வைங்க, பெஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் ஈவினிங் மாலை பார்க்க போய்ட்டு. எதுக்கு நான் மாலை பார்க்குறேன்னா அக்கா ஃபங்க்ஷன் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஸோ அந்த அக்கா ஃபங்க்ஷனுக்கு தான் மாலை ரெடி ஆர்டர் கொடுக்க போயாச்சு. மாலை ஆர்டர் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு இந்த பாக்ஸ் ஆல்ரெடி நம்ம டிமார்ட்டில் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். அந்த பாக்ஸில் இந்த பைப்பில் தான் பேக் பண்ணுறதோ. அப்புறம் ஆரஞ்சு, இந்த பேக்கில் ஆரஞ்சு வேறு அந்த பாக்ஸ் வச்சு நம்ம பேக் பண்ணியிருக்கோம். பாருங்கள், இதுதான் ஃபைனல் அவுட்புட். அந்த பேக் நம்ம கொடுக்க போகிற அந்த கிஃப்ட் பேக்கோட இது பேக் செலக்ட் பண்ணது நான் தான். பார்த்துக்கோங்க, நல்லாயிருக்கா? அப்படி போகும்போது நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் சொல்லிடுங்க, சூப்பராக இருக்கும். அப்புறம் டைம் ஆயிடுச்சு. ஈவினிங் பேக் ரெடி பண்ணுறதுக்கே அரௌண்ட் ஒரு 11 o'clock ஆயிடுச்சு. சரி ஓகே, வீடியோ அப்லோட் பண்ண அப்படின்ட்டு வீடியோ எடிட் பண்ண உட்காந்துட்டேன். வீடியோ எடிட் பண்ண உட்காரும் போது தான் நம்மளை சுற்றி நம்மளோட சகோதரர்கள்லாம் உட்காந்துருப்பாங்க. அவங்கள கொஞ்சம் பார்த்துட்டு என்னடா பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தா காலில் ஒருத்தர் சுரண்டிட்டு இருக்கான். பார்த்தா நம்ம கருப்பு தலைவன். ஸோ அவனுக்கு கொஞ்சம் இது பண்ணிட்டு நான் அப்படியே தூங்க போயிட்டேங்க. வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.